ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து டைல்ஸ் வீடியோவுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸ்ரீ கோகுல் டைல்ஸ் மார்ட் சேலமில் நான் பண்ண வீடியோவுக்கு. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க டைல்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ரீசெண்டாக வந்து காசி வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து மேவரிக் த வேர்ல்ட் ஆஃப் செராமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் மட்டும் இல்லை, சானிடரி வேர்ஸ் அப்புறம் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க சானிடரி வேர்ஸு. நான் கூட வந்து வாஷ் பேசின் வந்து ஒன்று எடுத்தேன், நல்லா இருந்தது. ஸோ வாங்க என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க டைல்ஸில் எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வீரப்பம்பாளையம் பிரிவுலேருந்து உள்ளே வரணும். இதோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேர்ல்ட் ஆஃப் செராமிக்ஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் நம்ம கூட. இவர் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது, அப்புறம் அதோட ப்ரைஸ், குவாலிட்டி எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபஸ்ட் நம்ம எதுலேருந்து பார்க்கலாம்? ஓகே, நம்மக்கிட்ட இருக்க செக்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ், சானிடரி வேர்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸான நம்மக்கிட்ட செக்மெண்ட்ஸ் இருக்குது. நான் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் வைஸாக நம்ம மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எப்படி நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைலில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் டைல் இருக்குது. ஒன்று செராமிக் டைல்னு சொல்லுவாங்க, அண்ட் போர்ஸ்லின் டைல் அண்ட் வெட்ரிஃபை டைல். நமக்கு ஃப்ளோரிங்க்கு சஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து வெட்ரிஃபை டைல் தான் சஜஸ்டபிள். அந்த வெட்ரிஃபை டைல் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வெட்ரிஃபை டைலுங்கிறது ஒரு கிளே அண்ட் லாட் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகி ஒரு கிளேவாக ஃபார்ம் ஆகும். அந்த கிளே வந்து ஒரு பிஸ்கெட்டாக ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்து வெளியே வரும். அந்த மிஷின் மேலே ஜஸ்ட் ஒயிட் கோட்டிங் மாதிரி ஃபினிஷ்ட் ஆகி அந்த வேணுங்கிற சைஸுக்கு அந்த மிஷின்லேருந்து அவுட்லெட் வரும். அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்டு பியூரிங் தான். அந்த டிசைன் பியூரிங் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, ஒரு டைல் மேலே அந்த டிசைன் வந்து இட்டாலியன் மார்பிள் ஸ்டோன் அண்ட் இட்டாலியன் டிசைன்ஸ், அந்த லாட் ஆஃப் நேச்சுரல் ஸ்டோன் தான் வந்து அது மேலே வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அந்த டிசைன்ஸ் பிளேஸ் ஆகிறப்போ அந்த டிசைன் மேலே ஒவ்வொரு கலர்ஸ், அது ஒவ்வொரு டிசைன்ஸ் மேலேயும் பிளேஸ் ஆகும். நார்மல் டைலில் ஃபினிஷ் ஆகி வெளியே வரும். அதுக்கு மேலே அந்த டைல் வந்து நீட்டாக கட் ஆகி அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெளியே எம்போஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வெட்ரிஃபை டைலுங்கிறது நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னா, பியூர்லி வந்து அதுக்குள்ளே நேனோ ஹோல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அரெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த நேனோ ஹோல் அரெஸ்ட் ஆகிறது எதுக்காக அரெஸ்ட் ஆகுதுன்னா, அது வந்து உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கணும். அதுதான் வெட்ரிஃபை டைலோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் தண்ணியில் டைலை ஊற வச்சா கூட அந்த டைலில் வந்து எதுவுமே வந்து அப்சர்வேஷனே இருக்காமல் இருக்கும். அதுதான் அது இன்னொரு ஸ்பெஷல். ஓகேங்களா? இப்போது நம்மகிட்ட இருக்கிறத ஃப்ளோரிங் எல்லாமே வெட்ரிஃபை டைல். அந்த வெட்ரிஃபை டைல் வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு எம்போஸ்ட் கிடச்சிருக்கும். அதை பற்றி நான் வந்து டிசைன் வைஸாக நான் உங்களுக்கு போகிறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோரிங் டைலோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ளோரிங் டைல் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம வந்து அந்த ஃப்ளோரில் வந்து நம்ம ஃபீட்டை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீட்டை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து பேசிக்லி நம்ம ஃப்ளோரிங் டைலில் 2x2 செக்மெண்ட்ஸ், 4x2 செக்மெண்ட்ஸ், 5.5 2.25 அப்படிங்கிற மாதிரி நிறையா செக்மெண்ட்ஸ் நம்ம வந்து மூவிங் ஆகிட்டுருக்கு. இப்போது அண்ட் தென் ஃப்ரண்ட் ஆஃப் த 20 years பிஃபோர்லேருந்து டைல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸில் மூவிங் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ஆகிருக்கு டைலில். மோரலஸ் பார்த்தீங்கன்னா 4x2 அப்படிங்கிறது ரீச்சபிள் டைல் நிறைய பேர்த்துக்கு ரீச்சபிள் ஆகிருக்கும். நான் ஃபஸ்ட்டு 4x2லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு எப்படி ரீச்சபிள் ஆகுது, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து 4x2லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
நான் 4x2 டைலில் கிளாஸ் ஃபினிஷ் காட்ட போகிறேன். கிளாஸ் ஃபினிஷுங்கிறது மோரல்ஸ் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மேலே சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அதுதான் கிளாஸ் ஃபினிஷோட ஸ்பெஷாலிட்டி. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 லேயர் கிளாஸ் கோட்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷல் என்னென்னா சூப்பர் ஹை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. சூப்பர் ஹை கிளாஸ் எப்படி இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹை கிளாஸ்லேயே வந்து ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உங்கள் ஃபேஸ் மிரர் தெரிகிற அளவுக்கு இருக்கும் இந்த ஃபினிஷ். அதே தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹை கிளாஸ் ஃபினிஷ் இதுதான். இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னா நீங்கள் ஆன் சைட்டில் பார்க்குறக்கும் ஜஸ்ட் ஒரு வீடியோ அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வேறு யாராச்சும் சொல்லி பார்க்குறதுக்கும் நீங்கள் ஆன் சைட்டில் கண் மூலியமாக பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டில் விசிபிலிட்டி பார்க்குறதுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும் சூப்பர் ஹை கிளாஸி ஃபினிஷில். சூப்பர் ஹை கிளாஸி ஃபினிஷ் இதுதான். மோரலஸ் வெட்ரிஃபை டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm திக்னஸில் இருக்கும். இந்த ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். உங்களோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் அளவுக்கு இருக்கும். இந்த டைலையும் பாருங்கள். இந்த டைலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ஷன் எடுத்து கொடுக்கும். நார்மலாக வந்து இட்டாலியன் ஸ்டோரில் வந்து அதிகமாக மூவ் ஆகிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சத்வாரியா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிராண்ட்ஸ்லையும் அது வந்து மோரலஸ் ஈவனாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த சத்வாரியா டிசைன்ஸில் பர்டிகுலராக ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து நல்ல ரீச்சபிள் இருக்குது. அந்த சத்வாரியா செக்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். சத்வாரியா செக்மெண்ட்ஸில் ஒயிட் பேஸ்டு டைலில் தான் சத்வாரியா செக்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம் எனக்கு ஒயிட் டைல் வேணும், நானும் ஒயிட் பேஸில் தான் டைல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எனக்கு ஒயிட்டாக இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே இந்த கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்டோனோட செக்மெண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் அண்ட் குட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக லே பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து நேச்சுரல் ஸ்டோன் பேஸ்டு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷ் இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து இந்த 2 டிசைன்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலி இது லே பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து டைலுங்கிற அந்த மென்ஷனேஷனே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. 4 பேர் வந்து பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த டைலோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இட்ஸ் நாட் அ டைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம டிசைன் ஓவராலாக காட்டுறேன். உங்களுக்கு வந்து 4x2 செக்மெண்ட்ஸில் அரௌண்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 160 டிசைன்ஸ் பக்கத்தில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். 160 டிசைன்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு 5 செக்மெண்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து நம்மக்கிட்ட கிளாசி ஃபினிஷ், அது மோரலஸ் எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணுற டிசைன்ஸ். செகண்ட் திங் அது வந்து சூப்பர் ஹை கிளாசி ஃபினிஷ். சூப்பர் ஹை கிளாசி ஃபினிஷை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். தேர்ட் திங் நீங்கள் புதுசாக பார்க்க போகிறீங்க, நம்மக்கிட்ட சாட்டின் ஃபினிஷ்னு சொல்லிட்டு புது ஃபினிஷ் இருக்குது. அந்த பட்டர் ஃபினிஷை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது நீங்கள் சூன் பார்க்க போகிறீங்க. அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். அடுத்தது அல்ட்ரா சாட்டினும் புதுசாக பார்க்க போகிறீங்க. அது ரெண்டையுமே நான் உங்களுக்கு சூன் காட்ட போகிறேன். அது வரலும் ஜஸ்ட் ஓவரால் டிசைன்ஸ் மட்டும் நான் காட்ட போகிறேன். வெட்ரிஃபை டைலை பற்றி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். டைலுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து 10 mm திக்னஸோடது. அது டைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வியூ பண்ணி பாருங்கள். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 mm கிட்டே இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஃப்ளோரிங் போடுறப்போ வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒன்ஸ் டைல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, டைல் பாடி எப்படி இருக்குது அவ்வளோதான் தெரியும். அது டைலுக்கு பின்னாடி இருக்க மெட்டீரியல்ஸ் அண்ட் A to Z எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். நல்லா பார்த்து மெட்டீரியல் பை பண்ணுறப்போ அது எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கான்ஃபிடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு டிசைன் ஸ்பேஸில் ரன்னிங்கில் இதில் சூப்பர் ஹை கிளாஸ் ஃபினிஷ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த டைலோட ஸ்பெஷாலிட்டி ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் எல்லா செக்மெண்ட்ஸுமே இருக்கும். உங்களுக்கு ப்ளூ கலர் பெஸ்ட்டு, ஒயிட் கலர் பெஸ்ட்டு, எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி இது வால் டைல் அண்ட் ஃப்ளோர் டைலாமல் யூஸ் பண்ணலாம். வால் டைலுக்கு வந்து பேஸ்ட்டு போட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இந்த அடசிவ் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. வால் டைலுக்கு 4x2ங்கிறது இப்போ வந்து நியூ ட்ரெண்டி ஆகிட்டு இருக்குது. லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் டார்க் அண்ட் லைட் பேஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக காட்ட போகிறது என்னென்னா சாட்டின் ஃபினிஷ். சாட்டின் ஃபினிஷிங்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் காட்டுறேன்னா உங்களுக்கு இங்கே பார்க்குறப்போ ரெண்டுமே ஒரே டிசைனில் தான் தெரியும். மேலே இருக்க டிசைன், கீழே இருக்க டிசைன் ரெண்டுமே ஒரே டிசைன் தான். ஓகேங்களா, கீழே இருக்க டிசைன் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், கீழே இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே ஓரளவுக்கு தெரியும். ஜஸ்ட் நேரில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் அதிகமாக கொடுக்குறேன். கீழே இருக்க சாட்டின் ஃபினிஷில் 100% ஸ்க்ராட்ச் ப்ரூஃபான டைப். இதோட ஸ்பெஷாலிட்டி நான் இப்போ காட்ட போகிறேன். உங்களுக்கு என் கையில் இருக்கிறது அயன் ராட். அந்த அயன் ராட் வச்சு நான் வந்து ரப் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ரப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதில் ஸ்க்ராச்சஸே இருக்காது. நீங்கள் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் மாதிரியே ஃபீல் பண்ணும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம மூவ் பண்ணலாம். ஒன்று வந்து பெட்ரூம் அண்ட் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டல் அண்டு பெட்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் அண்ட் பீரோ எல்லாமே போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் இருக்கிறது நமக்கு பெட்டர். நாளை பின்ன நம்ம வெயிட் தூக்குறதோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதோ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு வந்து நம்ம சாட்டின் ஃபினிஷ் போகலாம். கிச்சன் இடத்துல தண்ணி ஊற்றும், தண்ணி படும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலிக்கூடாமல் இருக்கும், கிரிப் ஃபினிஷ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபினிஷ்க்கு இது வந்து நம்ம சஜஸ்டபுளாக மூவ் பண்ணுறோம். இப்போ மோரலஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாட்டின் ஃபினிஷுங்கிறது போகிறது நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அளவுக்கு ரீச்சபிளாக இருக்குது சாட்டின் ஃபினிஷுங்கிறது. இப்போ பார்க்க போகிறது உட்டன் ஃபினிஷ். நமக்கு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்டன் ஃபினிஷ் போடலாம்,
காஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வைஸாகவும் நான் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றப்ப நம்ம உட்டன் செக்மெண்ட் டைலாகவே பார்க்கலாம். உங்களுக்கு டைலில் பார்த்தீங்கன்னா மேட் செக்மெண்ட்டில் உட்டன் ஃபினிஷ் வந்துட்டுருக்கு. இந்த உட்டன் ஃபினிஷ் டோட்டலாக நீங்கள் லே பண்ணி பார்க்குறப்போ பியூர்லி வந்து அது வந்து நீங்கள் டைலுன்னு சொன்னால் மட்டும்தான் டைலோட ஃபினிஷ் தெரியும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஜாயின்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அது வந்து உங்களுக்கு உட்டன் செக்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் காஸ்ட் வைஸாக போகிறப்போ வெல் அண்ட் குட்டாகவும் இருக்கும். நீங்கள் டோட்டலாக உட்டன் லே பண்ணுறப்போ அரௌண்ட் வந்து அந்த ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 30% 40% குறைச்சி தான் கொடுக்கும். அப்படியே டைலில் நீங்கள் ஃப்யூச்சரில் அதோட வந்து டிஸ்அட்வான்டேஜை உட்டில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற அதெல்லாமே டைலில் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி டைலில் வந்து எந்த ஃபினிஷுமே போகாத அளவுக்கு நம்ம வந்து டைலில் இருக்குது. இப்போ 4x2ல் நம்ம 5 செக்மெண்ட் பார்த்தோம். இது வந்து அல்ட்ரா சாட்டின் செக்மெண்ட். அல்ட்ரா சாட்டின் செக்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சாட்டின் செக்மெண்ட்டோட அல்ட்ரா ஃபினிஷுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ராடினரி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி மீன்ஸ் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து பேபி ஸ்கின் சாஃப்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் எப்படி எங்களுக்கு வந்ததுன்னா எதையுமே யூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் நாங்கள் வந்து இது மேலேயே டைல் மேலேயே வந்து நம்ம படுத்துக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்ஸ் கஸ்டமர் வைஸாக எங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. அல்ட்ரா சாட்டின் பொறுத்தளவுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக நேரில் வந்து இதை டச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கே நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. கமான். இது பார்த்தீங்கன்னா 80x160 ஐபிஎஸ் பிராண்டோடது. உங்களுக்கு வந்து டைல் வந்து 5.5 2 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் வந்து பெரிய சைஸாக இருக்கும். பெரிய சைஸாக போக போக நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா டைல் வந்து பெருசாக இருக்குது, திகட்டல் விழுவும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை வந்து உங்களுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா டைலோட திக்னஸ் வந்து கம்மி. அண்ட் தென் இதோட வந்து உங்களுக்கு டைல் திக்னஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால காரணம் என்ன இருக்குன்னா இந்த டைல் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகிறப்ப என்னென்னா நீங்கள் லாங் வியூவில் வந்து பார்க்கலாம், இந்த டைலில் வந்து சுத்தமாக ஜாயின்ஸ் ஃப்ரீயாக தெரியும். ஜாயிண்டே எதுவுமே பெருசாக தெரிவிக்காது. அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆகிறப்ப என்ன ஆகுனா தெகட்டல் செக்மெண்ட்டே விழாது. தெகட்டல் செக்மெண்ட் விழாதுங்கிறப்போ டைலுக்கு வந்து டேமேஜ் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது வந்து 4x2ஓட செக்மெண்ட், ஸ்பெஷல் செக்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரைன்ஸோட தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். கிளாஸ் ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த டைலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு கிரைன்ஸில் பாருங்களேன், உங்களுக்கு அந்த கிரைன்ஸில் லைட்டாக கிளிட்டரிங் ஃபீல் கொடுக்கும். அந்த கிளிட்டரிங் ஃபீல் என்ன ஆகுனா உங்களுக்கு நியூவாக அப்பியரன்ஸ் கொடுக்கும். அந்த டைல் மேலே உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் எல்லாம் அது மட்டும் கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். அது வந்து லைட் படுறப்போ அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுத்து கொடுக்கும். மித்த எல்லா ஏரியாவும் சாட்டின் ஃபினிஷ் மாதிரி லுக் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 4 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு 4x2ல இருக்குது. அந்த டிசைன்ஸ் காட்டுறேன் வாங்க. இது நார்மலாக அந்த சத்வாரியா டிசைன் சொல்லுவேன், அந்த சத்வாரியா டிசைனோடது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D பேட்டர்ன் மாதிரி தெரியும். இது ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து 2 டைல் இருக்குது. 2 டைலுங்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஜாயிண்ட் ஃப்ரீயாகவே இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த பாயிண்ட்லினா கிரெயின்ஸ் வந்து டோட்டலாக கிளிட்டர் ஆகும். இந்த கிளிட்டரிங் சர்ஃபேஸ் லைட்டில் போடுறப்போ உங்களுக்கு இந்த செக்மெண்ட் வந்து எலிவேஷன் அந்த சிட் அவுட் அந்த எந்த ஏரியாவுக்கு போட்டிங்கனாலும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த ஏரியாவில் உங்களுக்கு இருக்கும். இந்த டைலில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் ஒரிஜினல் ஸ்டோன் சொல்லுவாங்க. இட்டாலியன் மார்பிள் ஸ்டோனில் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன் என்ன பண்ணுன்னா லைட்டுக்கு மினுமினுக்கும். அந்த மினுமினுக்கு சர்ஃபேஸ் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸில் மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும். இந்த டைலில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் வந்து இதுதான் கார்வின் சீரிஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கார்வின் சீரிஸ் வந்து லைட் பட்டால் நல்லாவே கிளிட்டரிங் ஆகும். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோவில் தெரிலனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்போ நல்லாவே ஃபீல் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் நேரில் பார்க்குறப்போ உங்கள் வீட்டுக்கும் லே பண்ணி ஆஃப்டர் தட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லே பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஓவரால்டாக வந்து புதுசாக தான் தெரியும். ஒரு டைலில் போட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறது ஒரு 10 இயர்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து அரௌண்ட் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு வந்து அதை ஃபீல் பண்ணவே வைக்கும். இந்த டைலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் உங்களுக்கு. அதே செக்மெண்ட் 2x2லேயும் இருக்குது. 2x2லேயும் சேம் செக்மெண்ட். உங்களுக்கு வந்து 4x2 கன்வீனியன்ட்டாக போகலாம், 2x2 கன்வீனியன்ட்டாகவும் போகலாம். நமக்கு செக்மெண்ட்டுக்கு 4x2 ஏன் போகிறோன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2x2. 2x2ல எல்லோரும் கேள்விப்பட்டது ஒரே செக்மெண்ட் என்னென்னா நானோ டைல். அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் டைல். இப்போ பார்த்தீங்கன்னா உடன் செக்மெண்ட்லேயே 2x2 வந்துச்சு. அண்ட் தென் பிளைன் செக்மெண்ட்டும் வந்து 2x2ல இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து சாட்டின் ஃபினிஷுங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. கலர் பேஸ்டு நம்ம வந்து 2x2ல நம்ம செப்பரேட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து உடன் செக்மெண்ட் அண்ட் பிளைன் செக்மெண்ட் மாதிரியும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் மோரலாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக குட்டி ஏரியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு சிட் அவுட் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பியூர்லி பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல். நம்மக்கிட்ட இருக்கிறது அரௌண்ட் ஒரு நம்மக்கிட்ட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 50+ பஞ்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட எலிவேஷன் டைலில். எலிவேஷன் டைலில் என்ன நிறைய பேத்துக்கு ஆசைன்னா நேச்சுரல் ஸ்டோன் போடணும், நேச்சுரல் ஸ்டோன் செக்மெண்ட்டில் போடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் டச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு டைலுங்கிறது. பியூர்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் பேஸ்டு தான் நம்ம டைல் பஞ்சஸ் நம்ம இப்போ போட்டுட்ருக்கிறது.
இதுக்கு வந்து இதோட சைஸ் வந்து 12x18 சொல்லுவாங்க, 12 inches x 18 inchesன்னு சொல்லுவாங்க. 1க்கு 1.5ங்கிறதோட மென்ஷன் பண்ணுவாங்க. இது பியூர்லி பார்த்தீங்கன்னா செராமிக் பாடி ஆஸ் வெல் அஸ் வந்து வெட்ரிஃபைட் பாடியும் நம்மக்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த டைலோட ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் டோட்டலாக லே பண்ணி பார்க்குறப்போ அந்த டைல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அது நேச்சுரல் ஸ்டோனுங்கிறது அந்த ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இந்த டைலோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ எலிவேஷன் டைலோட இன்னொரு செக்மெண்ட். ஆஸ் எ எலிவேஷன் டைலில் என்ன நாங்கள் அதிகமாக ப்ரிஃபேர் பண்ணோம்னா மேட் செக்மெண்ட்டை ப்ரிஃபேர் பண்ணோம். எதுக்காக அப்படி ப்ரிஃபேர் பண்ணுறோன்னா, உங்களுக்கு மேட்டில் வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. வெளியே வந்து சன்லைட் பார் இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து தான் முக்கியம். அந்த சர்ஃபேஸ் வந்து எனக்குமே போகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேட் செக்மெண்ட் போகிறது பெட்டர். இந்த மேட் செக்மெண்ட்லேயே நம்மகிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட்டு வரும். அந்த கோட்டிங் என்ன பண்ணுன்னா வெயிலோட ரிஃப்ளெக்ஷனை அப்சர்வேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் நம்மகிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 50+ பஞ்சஸ் கிட்ட நம்மகிட்ட எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே எலிவேஷன் டைல் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. பிரிக்லேயே 4-5 பிரிக் பார்த்துருக்கலாம் நீங்கள். இந்த பிரிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பிரிக் தான். அந்த பிரிக்கில் ஷேடோ பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேடோ அடியில் மென்ஷன் ஆகும். இது வந்து மிட்வீனில் வந்து உங்களுக்கு கிராஸ் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நிறையா ஸ்டோன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்லை பின்னாடி ஒரு நீங்கள் 10 years 20 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லை வச்சு யூஸ் பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க. இது அவுட்டர் எலிவேஷனுக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம ப்ரிஃபேர் பண்ணுறோம். இது அவுட்டர் எலிவேஷன் மீன்ஸ் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10 feet 15 feet எபோவ் வந்து இந்த எலிவேஷன் செக்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் டைலை வந்து கட் பண்ணி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸில் இருக்குமோ அந்த இன்ச்சஸில் கட் பண்ணி பேட்சாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது டோட்டலாக ஒரு ஷீட்டில் வரும். நம்ம வேணுங்கிற எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்ஸில் நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் பார்க்கிங். டிஜிட்டல் பார்க்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரிப்பாகவும் ஃபீலாக கொடுக்கும். இந்த டிசைன் பேஸ்டாக வரும். அதுதான் டிஜிட்டல் பார்க்கிங். டிஜிட்டல் நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதோட ரீசன் என்னென்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு பிரிண்ட் ஆகி வரும். நார்மல் டைலாகிறது மேலே இருக்க ஃபினிஷ் கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப் ஃபினிஷ் அதிகமாக இருக்கும். இந்த டிஜிட்டல் டைலில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்குது 1x1 நம்மகிட்ட இருக்கிறது 10 mm திக்னஸில் டிஜிட்டல் பார்க்கிங் இருக்குது. அண்ட் தென் ஸ்பெஷல் நான் இங்கே ஒன்று காட்ட போகிறேன். உங்களுக்கு இங்கே வாங்க. இந்த டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொரக்கன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. மொரக்கன் சீரீஸுங்களா ஆத்தங்குடி டைல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து பியூர்லி சாண்ட் பேஸ்டு பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேஸ்லேயே உங்களுக்கு மொரக்கன் சீரீஸ் ஸ்பெஷல் சீரீஸாக வரும். உங்களுக்கு டைலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கியூபிக் பேஸ்டில் இருக்கும். அண்ட் தென் இந்த ஜாயின்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் எடுத்து கொடுக்காது. இதுதான் டைலோட ஸ்பெஷாலிட்டி மொரக்கன் சீரீஸில். பார்க்கிங் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் சைஸ் 16x16 சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஏரியாவுக்கு போகிறப்போ அந்த இடத்துல ஜாயின்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைஸ் போடுவோம். இதில் நீங்கள் எந்த டைல் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக ஜாயின்ஸும் பெருசாக தெரிவிக்காது. இது வந்து 12 mm திக்னஸ் ஹெவி திக்னஸ்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். ஹெவி திக்னஸ்ங்கிறது வந்து என்னென்னா, நம்ம அந்த இடத்துல பெரிய லோட் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அந்த டைல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த டைலை வந்து வியூ பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2x2 ஃபுல் பாடி டைல். ஃபுல் பாடி வெட்ரிஃபைடுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு 8 mm திக்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா 8 mmக்குமே அந்த மேலே இருக்க கிரெயின்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர் பேஸ்டு தான் இருக்கும். ஒரு டாட்டட் பிரிண்டட் மட்டும்தான் அது மேலே பிரிண்ட் ஆகிருக்கும். பிகாஸ் காரணம் என்னென்னா, நீங்கள் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சர்ஃபேஸில் நிறைய கிரெயின்ஸ் பார்த்துருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, வெறும் டாட்டட் தான் இருக்கும். நீங்கள் அந்த டைலை பிரேக் பண்ணால் கூட நடுவில் என்ன ஃபினிஷ் மேலே என்ன ஃபினிஷ் பார்க்குறீங்களோ அதே ஃபினிஷ் தான் எண்ட் டு எண்டும் இருக்கும். இந்த டைலை நம்ம தாராளமாக நோஸ் பண்ணிக்கலாம். நோசிங் பண்ணி ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்க்கிங் செக்மெண்ட்டுக்கு இதை நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்ரூம் செக்மெண்ட். பாத்ரூம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது என்னென்ன சைஸ் இருக்குது ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 1x1 அப்படின்னு சொல்கிறது 12x18 ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தென் வந்து 2x1 நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2x1 சைஸ். நான் அங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2x2 டைலை வந்து பாத்ரூம் டைலாகவே நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு வந்து பேஸ் போட்டு கன்வே பண்ணுறப்போ டிசைன் பேஸாக பேட்டர்ன் பேஸாக நம்மக்கிட்ட வந்து நிறையா பேட்டர்ன் நியூவாக நான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டிஸ் காட்டியிருக்கேன். அந்த விசிபிலிட்டிஸில் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் வேணுமோ அந்த செக்மெண்ட்டில் நாங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுக்க நாங்களும் ரெடி. ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கூல் ரூஃப் டைல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா,
மொட்டை மாடிக்கு மேலே, ரூஃபுக்கு மேலே ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், டைல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வரலாம். ஒரு திங் நீங்கள் வந்து அந்த சுருக்கி அந்த கான்செப்ட்லாம் நிறைய பேர் போட்டிருக்கலாம். அதோட கண்டென்ட்டே என்னென்னா அந்த முட்டைக்கருவு, சுண்ணாம்பு, செங்கல் உடைச்சது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற பாடி தான், பட் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஹீட்டை ஒரு கண்டென்ட் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா பக்கத்தில் இருக்க பாடிக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு கொஞ்சமாச்சு பண்ணும். இது வந்து டைலுங்கிறதுல வந்து கூல் ரூஃப் டைலுங்கிறது ஒயிட் பேஸ்டு செக்மெண்ட் வரும். ஒயிட்டு தான் சஜஸ்டபிள். இது பார்த்திங்கன்னா 1x1 செராமிக் கூல் ரூஃப் டைல். இந்த டைலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நான் சொல்கிறேன். இதோட டைலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு 20 to 30 டிகிரி செல்சியஸில் ஒரு சன்லைட் இருக்கிறப்போ இதுக்குள்ளே அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 to 2 டிகிரி செல்சியஸ் தான் அப்சர்வேஷனே இருக்கும். அரௌண்ட் உங்களுக்கு 90 to 98% வந்து இதில் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வேஷனே இருக்காது. டைல் என்ன பண்ணால் ஒரு சன்லைட் இது மேலே பட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதில் அப்சர்வேஷனே இருக்காது. இதுதான் இந்த டைலோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு நம்மக்கிட்ட பியூர்லி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதுக்கு நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மொத்தம் கொண்டுமே நம்மக்கிட்ட இதில் இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் நான் சொல்கிறேன் என்னென்னா, டைலோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிரிப்டு ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் நார்மலாக மொட்டை மாடியில் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுறது என்னென்னா, நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க பீஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷாக இருக்கும். இதில் மேட்டு தான் சஜஸ்டபிள். மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியுமோ ஒழிய உங்களுக்கு அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் அதில் அப்சர்வேஷன் இல்லைங்கிற ஒரு கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தென் இதோட லேயிங் மெத்தட் நான் சொல்கிறேன். கம்பல்சரி இது வந்து ஸ்பேசர் வித் எபாக்சி தான் போட்டாகணும். ஏன் ஸ்பேசர் வித் எபாக்சி நான் சொல்கிறேன்னா, டைலில் ஒன்று ஹீட்டிங் எக்ஸ்பென்ஷன் அண்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கும். சன்லைட்டில் வந்து அதிகமாக தெர்மல் இருக்குது. டைல் என்ன பண்ணுன்னா ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணும், இன்னும் கம்ப்ரஸ் பண்ணும். கூலிங் வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணும், குளிர் காலத்தில் சுருங்கும். அதை டைலை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஒரு திங் அது ஸ்பேசரோட அட்வான்டேஜ். இன்னொன்று ரெண்டாவது திங் அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு மழை தண்ணி என்ன பண்ணும், டைல் 2 டைலுக்கும் நடுவில் வந்து போராகி காங்கிரீட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த அஃபெக்ட் பண்ணால் என்ன ஆகுனா காங்கிரீட்டோட டோட்டல் ஏரியாவே டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 8 to 9 years. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம், பல வீட்டில் வந்து மேலே வந்து பாத்ரூம் செக்மெண்ட்டில் எபாக்சி போடாமல் போட்டிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு விழுற மாதிரி தன்மை நடந்திருக்கும். இது ரூஃப் நீங்கள் வந்து டாப் ஆஃப் த பில்டிங்கில் வந்து போட போகிறீங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மழை தண்ணி நிற்கும். அது வந்து அப்சர்வேஷன் பில்டிங்கு கொடுக்கக்கூடாது. அது வந்து கொடுக்காம தவிர்த்துக்கிட்டோம்னா பில்டிங் ஸ்ட்ராங் வந்து நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஸ்பேசர் எபாக்சி போடுவோம். ஸ்பேசர் எபாக்சியோட இதுதான் மெத்தட். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 4 கிராஸ் மாதிரி இப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே எபாக்சி ஃபில் பண்ணி போடுறப்போ டைலில் வந்து எந்த கண்டென்ட்டும் உள்ளே விடாது. ஜஸ்ட் நான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சொல்லிப்பேன். தெர்மல் எக்ஸ்பென்ஷன்னா இந்த டைலும் அட்டாச்சபிளாக இருக்காது. உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பெண்ட் ஆனாலும் இந்த எபாக்சி வந்து அப்சர்வேஷன் பண்ணி இதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இது வந்து வெட்ரிஃபைட் டைல்னு ஜஸ்ட் ஒரு பிளைன் சர்ஃபேஸ் தான். இது வந்து நார்மல் செராமிக் பாடியோட திக்னஸ் அதிகம். இது பர்டிகுலராக நீடன்னு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து வெட்ரிஃபைட் டைல் போடலாம். 100% சஜஸ்டபிள் வந்து நீங்கள் வந்து செராமிக் போடுறது பெட்டர். வெல் அண்ட் குட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8x2.75ங்கிறது ஒரு கிச்சன் டேபிள் டாப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைல். இது வந்து 15 mm திக்னஸில் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்பிள் அண்ட் செக்மெண்ட்ஸ் அண்ட் கிரைனைட்ஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. அது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோனோடது. அந்த நேச்சுரல் ஸ்டோன் என்ன பண்ணுன்னா, ஒரு எலுமிச்சை சார் அது அசிடிக் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போரோசிட்டி இருக்கும். அதில் வந்து உள்ளே ரியாக்ட் ஆகும். அது என்ன பண்ணுன்னா மேலே இருக்க சர்ஃபேஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே நேரில் பார்த்துருக்கலாம். ஒரு எலுமிச்சை மலை சாரை நீங்கள் கிரைனைட் மேலே புழிஞ்சு பாருங்களேன், அதில் என்ன ஆகும், டேரெக்டாக அது மேலே வந்து சர்ஃபேஸில் வந்து ஒயிட் கலர் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இது வந்து டைலுங்கிறத நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். கீழேயே நிறையா வந்து சிந்தி இருக்கலாம், நிறைய ஆசிடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணும், ஒருமே அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நார்மல் பெஸ்ட்டு போயிடும். சேம் ஆஸ் ப்ளஸ் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அதுதான். இது என்னென்னா 15 mm திக்னஸ். இந்த 15 mm திக்னஸை வந்து நம்ம தாராளமாக நோஸ் பண்ணிக்கலாம். நோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு நார்மலாக ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஃபினிஷ் வந்து டாப் கிரானைட் மாதிரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரானைட் ஸ்லாப். இது வந்து கிரானைட் ஸ்லாப்பில் பிளாக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக் ஃபினிஷை பாருங்கள், இதோட பிளாக் ஃபினிஷை பாருங்கள். இதோட ரெண்டுத்தோட அப்பீரன்ஸுமே டோட்டலாகவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷனுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவும் வந்து கிரானைட்டோட பிளாக் ஃபினிஷ் தான், இது வந்து டைலோட பிளாக் ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே கண்டுபிடிக்கலாம். இதோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குது, இதோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது வந்து மேட் செக்மெண்ட். இந்த மேட் செக்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறது வந்து லெதர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. லெதர் ஃபினிஷுங்கிறது டச் பண்ணி பார்த்தா ஃபீல் பண்ணி நல்லா தெரியும். இது டோட்டலி வந்து மாடர்ன் கிச்சன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டே போயிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே இருக்க மேட் செக்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் பேஸ்ட்டு போடுறப்போ அது வந்து டைலுன்னு இன்னைக்கு ஊரில் யாருமே சொன்னதும் கிடையாது. இது பார்க்க வரவங்களும் இது ஜஸ்ட் மார்பிள் ஃபினிஷாக இல்லை, இது ஒரு செக்மெண்ட் ஸ்பெஷலைஸாக நீங்கள் வச்சுருக்கீங்களாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இன்னும் இதுலேயே இட்டாலியன் மார்பிள் ஸ்டைல் ஸ்டோன் இருக்குது, அதையும் நான் காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து இட்டாலியன் ஸ்டோனோடது. இட்டாலியன் ஸ்டோனில் இதே ஃபினிஷ் அப்படியே இருக்குது. இந்த ஃபினிஷோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிளில் 15 டைம்ஸ் இதை வந்து பாலிஷ் பண்ணால் தான் இந்த ஃபினிஷ் கிடைக்கும். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் செக்ஸஸில் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 2000-3000 எபோவ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸாகவும் நல்லாவே வந்து நம்ம இது போடுறது பெட்டர். இதோட ப்ளஸ்ன்னு சொன்னேன் என்னென்னா, இது மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து இட்டாலியன் மார்பிள் ஸ்டோன், உள்ளே இருக்க பாடி வந்து பிளாக் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட்னாலும் ஒயிட் பாடி வந்துடும், ப்ளூனாலும் ப்ளூ பாடி வந்துடும். உங்களுக்கு எது மேலே இருக்க ஃபினிஷ் என்ன கலரில் இருக்கோ அதோட ஃபினிஷ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்ஸ் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த சாம்பிள் என்னென்னா, இது வந்து ஃபுல் பாடி டைல். இந்த ஃபுல் பாடி டைல் என்னென்னா, உங்களுக்கு ஜஸ்ட் மேலுக்கு என்ன ஃபினிஷ் இருக்கோ உங்களுக்கு கிரைன்ஸ் நீங்கள் நோசிங் பண்ணாலும் அதே ஃபினிஷ் வந்துடும். எக்ஸஸாக நீங்கள் இது வாட்டர் நோசிங் பண்ணிங்கன்னா மேலே என்ன ஃபினிஷ் இருக்கோ அதே ஃபினிஷே சைட்லேயே வந்துடும். இது வந்து ஜஸ்ட் நார்மல் பாடி, ஜஸ்ட் மேலே இருக்க ஃபினிஷ் சைடில் உள்ளே இருக்கிறது வந்து பாடியோடது என்ன கலர் இருக்கோ அந்த கலரோட பாடி வந்துடும். ஜஸ்ட் ஒயிட்னா ஒயிட் பாடி, பிளாக்னா பிளாக் பாடிங்கிற ஃபினிஷ் வந்துடும். இதில் நமக்கு தேவையானங்கிற என்னென்ன செக்மெண்ட் கலர்ஸ் பேஸ்டாக இருக்கோ எல்லா பேஸ்டும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இதை ஒரு ஆச்சரியப்படலாம், 8x2 ஸ்லாப் வந்து மோரலாஸ் எங்கேயுமே நீங்கள் வியூ பண்ணியிருக்க வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து நம்ம ஸ்பெஷலாக நாங்கள் சொல்லலாம், இது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த இடத்துல. இது இந்த ப்ளூ பேர்ல் டிசைன் தான் எங்கள்கிட்ட பேசிக்கு. ப்ளூ பேர்ல் டிசைன்லேருந்து தான் எங்களுக்கு இந்த டிசைன்ஸே ஆரம்பிச்சது. ப்ளூ பேர்ல் டிசைன் வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் முதற்கொண்டு சொல்லலாம். இதை வந்து நாங்கள் 2-3 செக்மெண்ட்டில் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி கம்பெனிகிட்டேருந்து பர்டிகுலராக வாங்கியிருக்கோம். இந்த டிசைனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நேரில் பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த டிசைன் வந்து அரௌண்ட் நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ஒரு 28 to 30 ஸ்லாப்ஸ் நாங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் நான் இதை வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து டைல்ஸ் அண்டு வால் டைல் அண்ட் ஃப்ளோர் டைல் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சொமானி பாத் ஃபிட்டிங்ஸை பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து நம்ம ஷாப்போட சொமானி ரெப்ரசன்டேட்டிவ் மாரிமுத்துவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இவர் தான் மாரிமுத்து. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அவர் சொமானி பிராண்டை மென்ஷன் பண்ணார் அப்படின்னா, பிராண்டடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஃபிட்டிங்ஸு சானிட்டரி வேறு பிராண்டட் போகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்போ சர்வீஸ் பேக்கப் கம்பல்சரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 years வாரண்ட்டி இருக்குது, ஆன்சைட் வாரண்ட்டி. இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்பிண்டில் கம்ப்ளைண்ட்டு, வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரிங்கும் போது நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு புக் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டுக்கே வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இதே அன்பிராண்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த பீஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு பீஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்கள் ஸ்பெண்டிங் காஸ்ட் வந்து எக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து பிராண்டடை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே வால் மிக்சருங்கிற ப்ரொவிஷன் கொண்டு வந்துட்டாங்க. வால் மிக்சருங்கிறது ஹாட் அண்ட் கோல்டு கண்ட்ரோல் ஒரே இதிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இன்க்ளூடிங் ஷவருக்கு இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் இது எல்லாமே. இதில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் லிவர் டைவர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே லிவரில் கண்ட்ரோலிங் பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு இதிலே கன்வே ஆகிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹாட், இந்த சைடு கோல்டு அப்படிங்கிறது சிங்கிள் லிவர்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா அடுத்து இதிலேயே பார்த்திங்கன்னா கன்சில் டைவர்ட்னு சொல்லுவாங்க. கன்சில் டைவர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கவரேஜ் பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து 2 அடி காட்ட உங்களுக்கு கவரேஜ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த கன்சில்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா செவுத்துக்குள்ளேயே போயிடும். உங்களோட கவரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. வெளியில் அவுட் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இந்த லிவர் மட்டும்தான் இருக்கும். யூசேஜ் இதுவும் சிங்கிள் லிவர் தான். ஹாட் அண்ட் கோல்டு இதிலேயே ப்ரொவிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ லேட்டஸ்ட் மாடலாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லிம் ரெயின் ஷவர்னு சொல்லுவாங்க. ஷவரில் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம பார்க்குறது அந்த ரோல் டைப்பில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஷவர் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுங்கிற எந்த ஒரு ப்ராசஸும் இருக்காது. நீங்கள் ஆம்லேருந்து டேரெக்ட் கன்வே பார்த்திங்கன்னா ஷவர் வந்து இங்கே தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் லெஸ் பண்ணலாம். உங்களுக்கு தண்ணி ஸ்டோர் ஆகிற போது மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகி நிற்கும் போது சால்ட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லலாம். இதில் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிற ப்ரொவிஷன் எதுவுமே இல்லைங்கிறப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் ஷஃபிள் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல்லாகவே லப்பர் பூஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. சைஸ் வைஸாக இருக்குது. ஹேண்ட் ஷவர் நம்ம குளிக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளெக்சிபிள் ஹோஸோடு வந்திருக்கு. யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸோடு வந்திருக்கு. சிங்க்குக்கு பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலாக புல் அவுட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம விட்டோன்னே அதுவே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் சிங்கிள் லிவர் தான். இதுலேயே ஹாட் அண்ட் கோல்டு மிக்சரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊட்டி அந்த குளிராக இருக்கிற ஏரியாவில் மேக்ஸிமம் வந்து கம்பல்சரி பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க்குக்கு வந்து ஹாட் அண்ட் கோல்டு வச்சுருப்பாங்க.
அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே 2 டேப் வச்சு நம்ம இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிங்கிள் லிவர்லேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாத்ரூம் கிட்டு அக்சசரிஸ், சோப் டிஷ், டம்ளர் ஹோல்டர், டவல் ரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் நிறையா போயிட்டுருக்கு. டோட்டல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 சம்திங், உங்கள் 5 பீஸ் சேர்த்து உங்களுக்கு ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சானிட்ரி வேர்ஸ். சானிட்ரி வேருங்கிறது வாஷ் பேஷன் அண்டு 1 பீஸ் டாய்லெட்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சொமானிலே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் நார்மல் பேஷின்ஸு 1 பீஸ் டாய்லெட்டில் வித் சாஃப்ட் க்ளோஸ் சீட் கவரோடு வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லுவாங்க, ரொனால்டு ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து மஸ்ட்டை தள்ளுறது வேக்யூம் மூலிமா ஏர் தான் மஸ்ட்டை தள்ளும், அதுக்கப்புறம் தான் வாட்டர் சர்க்குலேஷன் வரும். அப்படிங்கிறப்போ ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இதில் வந்து ஃப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாத்ரூமில் வந்து அந்த ஸ்மெல் கண்டென்ட் அந்த மாதிரி எதுவும் வந்து ஃபார்ம் ஆகாத இருக்கும். இப்போ சொமானி பிராண்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சோக்கான்னு சொல்லி இன்னொரு பிராண்ட் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ரேட் வைஸ் பார்க்கும்போது சொமானி கம்பேர் பண்ணும்போது சோக்கா உங்களுக்கு ரேட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பட் சொமானி வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஃபீல்டு. ஸோ அதனால் 48 வருஷமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா அது ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சோக்கா பார்க்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பட் குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது சொமானிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் இருக்கும். இது சோக்காலே 1 பீஸ் மாடல்னு சொல்லுவாங்க. சொமானியில் நம்ம பார்த்த அதே ஃபியூச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. இதுலேயும் பேசிக் மாடலும் இருக்குது, அதே ரொனால்டு ஃப்ளஷ் இருக்குது. எல்லா மாடலுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் சீட் கவர் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா கம்பெனிஸ்லேயும். இது வந்து பேசிக் மாடல். இதுவும் நமக்கு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இடபிள்யூசின்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் வெஸ்டர்ன் க்ளாசட்னு. டேங்க்கு, பேஷின், சீட் கவர். உங்களுக்கு வந்து டேங்க் வந்து பிளாஸ்டிக்கில் வர்ற மாதிரி இருக்கும். இதுவும் நமக்கு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பார். நிறைய வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதில். ஸோ வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தது விட உங்களுக்கு வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து இன்னுமே வச்சுருக்காங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து குடோனும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பில்லிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணித்தர முடியுமோ பண்ணி தருவாங்க. ஏன்னா வந்து இவங்க குடோன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 500 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து குயிக்காக அவங்க பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.